வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எந்த டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். எஸ்ங்க, அவங்க கிட்டத்தட்ட 28 கோடி இருக்குது அண்ட் 9 ஸ்லாட் ஓப்பனில் இருக்குது. அதில் 4 ஃபாரினர்ஸ் அண்ட் 5 இந்தியன் ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், ரிஷப் பண்ட் இஸ் பேக் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். அதுவே ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். இந்த ஐபிஎல்ல தாங்க, அதாவது இன்ஜூர்டான எல்லா கேப்டன், முக்கியமான கேப்டன் எல்லா டீமுக்கு திரும்பி வராங்க. ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும், KL ராகுலாக இருக்கட்டும், இப்போ ரிஷப் பண்டாக இருக்கட்டும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிப் சால்ட்டை ரிலீஸ் பண்ணதா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் ரெல்லி ரூசோலாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான் லாஸ்ட் டைம். ஸோ நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா 2 விஷயங்க. ஒன்று, விக்கெட் கீப்பர். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து இந்த ஐபிஎல்ல கீப்பிங் பண்ணுவாரா, இல்லை இம்பாக்ட் பிளேயராக வருவாரா, ஃபுல் 100% ஃபிட்டா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ அவருக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக தேவை. ஃபிலிப் சால்ட்டே கம்மி விலையில் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்லைனா ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி பிளேயர் போவாங்களா, இல்லை KS பரத் மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் ஆஃப் பண்ணுவாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் டெஃபினட்டாக ஒரு விக்கெட் கீப்பர் எடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது வரும் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி பற்றி நல்லா தெரியுங்க. எவ்ரி ஆக்ஷனில் அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் எடுத்துடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக டிராவிஸ் ஹெட் போவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து அதாவது கிட்டத்தட்ட 28 கோடி இருக்குது. பட் ஓரளவுக்கு அவங்ககிட்ட அந்த இந்தியன் ஸ்டாக் பவுலர்ஸ்லாம் இருக்காங்கன்றதுனால தைரியமாக டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு 15 கோடி இல்லை 14 கோடி இருக்கும் போவாங்களோ எனக்கு என்னவோ தோணுது. ஏன்னா டெல்லிக்கு என்றைக்குமே ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்து டீமுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ மேபி இது அவங்க பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், டிராவிஸ் ஹெட்டு இந்த வாட்டி மிச்சல் மார்ஷும் உள்ளே வந்துட்டார். டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு வச்சுக்கோங்களேன். லுங்கி நிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்தியன் கண்டிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் இருக்காரு, அண்ட் குல்தீப் யாதவ் இருக்காரு. ஆஃப் ஸ்பின்னர்னா லலித் யாதவ் இருக்காரு. அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பின் பொறுத்தவரைக்கும் அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் இந்தியன் கண்டிஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கலீல் அகமத் இருக்காரு அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் முகேஷ் குமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்யூப்டாக இருக்குது பக்காவா. ஒன்லி திங் இஸ் தேர் ரிக்வயர்ட் இஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப் எடுக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாமல் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆக முடியாது. அதாவது டெல்லி ஸ்மால் கிரவுண்டு, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஸோ அவங்க இந்த டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயருக்கு ரொம்ப போகாமல் இருந்தால் மேபி ஒரு நல்ல பவுலர்ஸ் லைக் மிச்சல் ஸ்டார்க்கோ இல்லை ஒரு மேபி அவர் என்ன சொல்கிறது ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டீம்ஸ் எடுப்ப யோசிப்பாங்க. ஏன்னா இனிஷியல் ஃபியூ மேட்சஸில் அவர் இல்லைன்றாரு. இல்லை பேட் கமின்ஸ் கூட டெல்லி போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நறுக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துடணும். அதுதான் அவங்களோட பிளானு. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. டெல்லி ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பயங்கரமான பிளேஸ்லாம் எடுத்து போட்டுருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால கரெக்டான 11 எடுக்க முடியாது. ரிக்கி பாண்டிங் இன்னி வரைக்கும் கோச்சாக தான் இருக்காரு. ஸோ டெல்லி வந்து இன்றைக்கும் நம்புறாங்க ரிக்கி பாண்டிங்கோட எபிலிட்டியை. சரி, எப்பயாவது ஒரு தடவையாவது அதாவது மேட் இன் IPL ட்ராஃபி அடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் RCB மாதிரி, பஞ்சாப் மாதிரி டெல்லியும் ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 கோடி இருக்குது. பட் 9 ஸ்லாட் ஃபில் பண்ணணும், 4 ஃபாரினர் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மற்ற டீம்ஸ் கிட்ட இருந்து நிறைய காம்படிஷன் வரும். ஸோ டெல்லி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே வந்து அதிகமாக போய் எடுத்துட்டாங்கன்னா இவங்களும் வந்து கொல்கட்டா மாதிரி சிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி டெல்லி பண்ண போகிறாங்க இந்த ஆக்ஷன்லன்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லி என்ன மாதிரி பிளேஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி பிளேஸ் அவாய்ட் பண்ணலான்றது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்